தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட யாக்கோபை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆவியான உதவி செய்வார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஈசாக்கின் மனைவியாக ரெபேக்காள் மலடியாயிருந்து பிற்பாடு கற்பம் தரிக்கிறார்கள். அப்பொழுது அவள் வயிற்றிலே 2 குழந்தைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளுகிறது என்று கண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் சொல்லுகிறார், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினாலே பிள்ளைகள் பிறந்த பொழுது ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தாள், ரெபேக்காள் யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள் என்று பார்க்க முடிகிறது. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். ஆனாலும் அதனால் அநேக கஷ்டங்கள் வந்தது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அவனை சார்ந்த குடும்பத்தார் எல்லாருக்குமே கஷ்டம் ஏற்பட்டது. பிற்பாடு அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பின பிறகு தேவன் அவனுடைய பெயரை இஸ்ரேல் என்று மாற்றினார், ஒரு பிரபுவாக மாற்றினார், ஒரு புதிய நபராக மாற்றினார். நம்ம கூட தினந்தோறும் ஒரு மனம் திரும்புதல் ஜெபம் வேணும். தேவன் தினந்தோறும் ஒரு புதிய கிருபை கொடுத்து நம்ம ஒரு புதிய நபராய் கர்த்தர் எப்பொழுதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தேவனை மேற்கொண்டான் என்று இருக்கிற இடத்துல தேவனோடு மல்யுத்தம் செய்கிறது அல்ல, காலை பிடிச்சு போக விடாம தடுக்கிறது என்று அல்ல. அவரை யாரும் தடுக்க முடியாது, மல்யுத்தம் பண்ணி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யாக்கோபு முழுவதும் அழுது கெஞ்சினான் என்று பார்க்கிறோம். அதுதான் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழி. போராடி ஜெபிப்பது, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பது. கர்த்தர் நமக்கு நம்முடைய கஷ்டங்கள்ல ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் நமக்கு கண்ணீரின் ஜெபத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் மூலமாய் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை அநேகருக்கு கொடுப்பாரு. யாக்கோபு 2 பலிபீடங்களை கட்டினான். ஒன்று சகோதரனுக்கு பயந்து போகும் பொழுது ஒரு இடத்துல படுத்திருக்கும் பொழுது கனவுல ஒரு ஏணியை கண்டார். அது வானத்துக்கும் பூமிக்கும் இணைத்திருந்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். தேவன் பேசினார். பிறகு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு ஏல் பெத்தேல் என்று தேவனுடைய வீடு என்று பெயர் வைக்கிறார். பிற்பாடு திரும்பி வரும்பொழுது தன் வீட்டுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. திரும்பி வரும்பொழுது ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்துக்கு ஏல் எல்லோகே இஸ்ரேல், தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். தன் மாமனாகிய லாபான் யாக்கோபை எத்தனை விதிகளை போட்டு மாற்றினாலும் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். நமக்கு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக வரும். வாழ்க்கை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நம்ம யாரோடு ஒப்பிட வேண்டியது இல்லை. தேவ சித்தம் செய்வதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமானது என்று நாம் போகும் பொழுது தேவன் மகிமைப்படுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.